இந்த சமீபத்துல அதிமுகவினுடைய பொதுக்குழுலயே வந்து தீர்மானமே போட்டாங்க சார். பொதுக்குழுவுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்குள்ள முடிவெடுக்கிறது எடப்பாடி அவர்களுக்கு. ஆனா ஒட்டுமொத்த கூட்டணி தொடர்பாகவும் சார், கூட்டணி தொடர்பாகும். ஆனா சீட்டு எத்தனைன்றத முடிவெடுப்பவர் எடப்பாடியாக இருக்க முடியாது. ஆனா கூட்டணின்னு வரும்போது யார் வலுவானவர்கள்ன்றதான முடிவு. ஒன்றிய அரசுல வலுவாக இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்றதுபடி இவங்க கேட்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர. இன்னைக்கு வலுவா இருக்காங்களா பாஜக? ஆட்சியில இன்னைக்கு மத்தியில அவங்க தானே உட்கார்ந்து இருக்காங்க. கூட்டணி ஆட்சியோட தான் சார் இருக்காங்க. கூட்டணி ஆட்சியோட இருக்காங்க. ஆனா அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கு இல்லையா? எத்தனை பில்லு பாஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்ப நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல எத்தனை பில்லு அன்னைக்கே அறிமுகம் பண்ணி அன்னைக்கே அல்லது அடுத்த நாளே பாஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுதானே அவங்களுக்கு ஒரு ஜனநாயக நாட்டுல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பலம் தான் வந்து வெளிப்படும். அதுக்கு அப்பாற்பட்டது இருக்கக்கூடிய செல்வாக்கு அதெல்லாம் வேற.